Ladies and gentlemen, dignitaries on the dais and off the dais. In fact, I would like to congratulate the organizers for organizing the third international conference on social solace. I think that this is the equivalent term in English. பிகாஸ் ஆற்றுப்படை என்ற தமிழ் சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல் இருப்பதாக இல்லை, நான் எதிர்கொள்ளவில்லை. ஏனென்றால் இந்த தமிழ் இலக்கியத்துக்கு உள்ள ஒரு தனிப்பெரும் சிறப்பு என்னவென்றால், சில வார்த்தைகளுடைய பொருள் மற்ற இலக்கியங்களோ மொழிகளையோ இல்லாமல் இருப்பது தமிழுக்குள்ள ஒரு பெருமையாக கருதப்பட வேண்டும். அந்த வகையில் த விமென்ஸ் ஆர்கனைசேஷன் இப்படி ஒரு சமூக நோக்கில் பல்வேறுபட்ட தலைப்புகளில் பேச இருக்கின்றோம். இப்போ இந்த ஆங்கிலத்தில் உள்ள கட்டுரையுடைய தலைப்புகளை பார்க்கும் பொழுது, ஒரு பொருளாதார நிபுணர், ஒரு சமூகவியல் வல்லுனர், அரசியல் தத்துவ மேதைகள், அதே மாதிரி நிலவியல் மேதைகள், சயின்டிஸ்ட் போன்ற எல்லாருக்கும் அடங்கக்கூடிய பொருள் பதிந்த பல கட்டுரைகளை தலைப்புகளை பார்த்து, இதனுடைய இந்த பொறுப்பாளருக்கு ஒரு வேண்டுகோள், இவைகள்லாம் ஏதோ காற்றிலே விட்டுவிடக்கூடாது. இதை பகிர்ந்து அந்தந்த சமூகவியல், அரசியல், பொருளாதாரம், இப்போ ஒருத்தங்க எழுதியிருக்காங்க டயட்டிசம், காந்தியன் டயட்டிசம்னு எழுதியிருக்காங்க. இன்ஃபேக்ட் திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் people in India, because we are the capital for diabetics. So therefore I think Gandhian dietism may first step towards curing one of the syndrome of our system, is diabetism. So அந்த வகையில் இங்கே உள்ள தலைப்புகள் எல்லாமே மிக சிறப்புக்குரிய தலைப்புகள். இன்றைக்கி ஒரு பியூட்டியை வச்சுருக்கோம், ஏன்னா தமிழில் சொன்னால் தான் ஒன்றும் நல்லா இருக்குன்றதுக்காக நான் சொல்கிறேன். எந்த இதிலுமே மாற்றுத்திறனாளியை இந்த மாதிரி ஒரு செமினாருக்கு கூப்பிட்டதில்லை. திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் WWA மிஸ்டர் சுதாகர் ஃப்ரம் நந்தனம் ஆர்ட்ஸ் அவரை முதல்ல கூப்பிட்டு இந்த செமினார் தொடங்கி வைக்கிறோம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க மிஸ்டர் சுதாகர் ஃப்ரம் நந்தனம் ஆர்ட்ஸ், சென்னை. உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் அரசு கலைக்கல்லூரி நந்தனத்தில் பகுதி நேர முனைவர் பட்ட ஆய்வாளராக பயின்று வருகிறேன். தஸ்தவஸ்கி படைப்பாளுமை என்ற தலைப்பில் என்னுடைய ஆய்வு செய்து வருகிறேன். இந்த கருத்தரங்கில் தஸ்தவஸ்கி ஒரு தத்துவவியலாளர் என்ற தலைப்பிலே என்னுடைய கட்டுரை வெளிவந்துள்ளது. பொதுவாக தாஸ்தவஸ்கி என்ற பெயர் தமிழ் இலக்கிய உலகில், பொதுவாக தமிழ்நாட்டில் சிலர் அறிந்திருப்பார்கள், பலர் அவருடைய பெயரை கூட இன்னும் அறியாத ஒரு நிலையில் இருக்கின்றோம். இப்போ நம்முடைய தமிழ் இலக்கிய வரலாற்றை எடுத்து பார்க்கும்போது, நாவல் இலக்கியமானது முதல் நாவல் 1876 பிரதாப முதலியார் சரித்திரம் என்ற நாவல். இந்த காலகட்டத்திலேயே உலக அளவிலேயே நாவல் இலக்கிய வரலாற்றில், நாவல் இலக்கிய உலகில் மாமலையாக திகழ்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் ரஷ்யாவின் சார்பில் டால்ஸ்டாய் மற்றும் தாஸ்தவஸ்கி ஆகிய இருவரை சிறப்பாக நாம் குறிப்பிடலாம். இலக்கியத்தில் இந்த தத்துவத்தை கொண்டு வருவது என்பது மிகவும் ஒரு கடினமான நிலை. அதை ஆங்கில எழுத்தாளர்கள் சாமுவேல் பெக்கன், ஜேம்ஸ் ஜாய்ஸ் போன்றவர்கள் இதை 20ஆம் நூற்றாண்டில் இவர்களுடைய படைப்புகளில் இந்த தத்துவம் இருக்கின்றது என்ற நிலையில் திறனாய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இதே ஒரு தத்துவத்தை தாஸ்தவஸ்கி தன்னுடைய படைப்புகளில் எடுத்தாண்டிருக்கின்றார். அவருடைய வெண்ணிற இரவுகள் என்ற படைப்பை நாம் பார்க்கும் பொழுது இந்த தத்துவத்தை நாம் தெளிவாக கண்டுணர முடியும். இப்போ இதை பற்றிய இந்த தத்துவம் என்றால் என்ன, இதனுடைய முக்கியமான விளக்கங்கள் எல்லாம் என்னுடைய கட்டுரையில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த விளக்கங்களை எல்லாம் சொல்ல வேண்டும் என்றால் இதற்கு நேரம் இங்கே போதாது.
மேற்கொண்டு தெளிவான விளக்கங்களை விளக்கமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் கட்டுரையை படித்தால் உங்களுக்கு தெளிவாக அது விளங்கும். கொடுக்கப்பட்ட நேரத்தில் முடிக்க வேண்டும் என்பதற்காக இத்துடன் என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். Then I'll go for J. Ains Fatima Bano. Innovation helps to improve knowledge. Yeah, please come. I'm Mrs. Anis Fatima Bano from the Department of English, Stella Maris College. I would like to present my views on how innovations can help the teaching community in their mission to improve the knowledge of the multifaceted modern minds of the younger generation by sustaining their interest and satisfying their needs. In today's educational scenario, teaching profession is becoming more and more challenging as it calls for day-to-day upgradation and in its content and methodologies. A silent revolution is happening through educational reforms to shift the conventional classroom teaching into interactive form of learning. In today's educational context, brain and the body both of the students are involved. The creativity is triggered through experimentation and self-learning. Students delve deep into their subjects and explore new things and do research on them. Verbalism and memorization are completely replaced by imagination and visualization of concepts. Intellectual skills like problem solving, logical reasoning, organization, analysis, everything all these factors are developed in them to make them great leaders of tomorrow. In this mechanized era, teachers shoulder a higher and a greater responsibility of leading our children onto the right path. To provide them roots to grow, wings to fly, we have to make them very self-expressive and confident. To match up the knowledge of the younger generation, the teachers have to be well-informed, tech-savvy, and well-equipped with modern gadgets to provide them a comfort zone in their pursuit of knowledge. Thank you very much. We will bring down the screen of this international seminar by saying a certain observation. I feel sorry for those people who don't have enough time to express themselves. This happens in almost all the seminars, not only this one. Wherever you go, it happens. And as said by some of you, brevity is the soul of wit. Briefavum sollalam, konjam elongate panniyum sollalam. அந்த விதத்தில் பார்க்கும்போது almost all papers are very thought-provoking, very inquisitively researched. I just want to highlight 2 or 3 papers because appreciation is something make other people to go for that kind of style of presentation. Highlight only the most important aspect on the whether it kindled our thought, does it add a value addition to our knowledge. If we ask these 2 questions, I will say definitely there is an added value knowledge for those who came today and presented papers and those who listened to them. And number 2, does it kindle our thoughts? A good seminar is one which should kindle our thought and to act as a catalyst to bring new ideas. Now, I listed some of the ideas being presented by experts here. Wonderful ideas, novel ideas, and if these ideas put in the form, already book is published. Yes, yeah. It should reach the nook and corner of the nation. That should be the purpose of the seminar. If you use this yardstick, I believe this international success is a grand success.